எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த என்ஜிஓஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஸ்கேம்ஸை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த நெட்வொர்க்கிங் அப்படின்ற ஒரு ஸ்கேம்ஸை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இந்த என்ஜிஓ டர்பனில் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு மினிஸ்ட்ரிலேருந்து கால் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு டொனேஷன் அலர்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய மெசேஜஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்கு. அது வித் ஸ்க்ரீன்ஷாட்டோட பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம். இது எல்லாமே ஸ்கேம்ஸு. யாருமே அந்த மாதிரி ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணதுக்கு டாக்குமெண்ட்ஸும் ஷேர் பண்ணாதீங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த விதமான அமௌண்ட்டுமே பே பண்ணி ஏமாறாதீங்க அப்படின்ற மாதிரி பதிவு போட்டிருந்தோம். இப்போ மறுபடியும் இப்போ என்ன மாதிரி ஒரு ஸ்கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே ஸ்கேம் இப்போ மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நெட்வொர்க்கிங் அப்படின்னு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது என்ஜிஓ நெட்வொர்க்கிங். இப்போ நான் எல்லா என்ஜிஓ நெட்வொர்க்கிங் நான் தப்பு சொல்கிறது கிடையாது. நிறைய ப்ராப்பராக கைடன்ஸ் கொடுக்குற நெட்வொர்க்கிங் குரூப்ஸ் எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச சில என்ஜிஓஸும் நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நடந்த ஒரு ஸ்கேம்ஸ் மாதிரி இப்போ மறுபடியும் ஒரு ஸ்கேமர்ஸ் வந்து உள்ளே வராங்க. எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க ஒரு என்ஜிஓ மேபி ஒரு சொசைட்டியில் ஒரு கம்பெனியில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இவங்களோட நோக்கம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு கீழே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா என்ஜிஓஸும் ஒன்று திரட்டிட்டு அவங்ககிட்ட ஒரு 5,000 10,000 15,000 சொல்லி சார்ஜஸ் வாங்குவாங்க. இந்த சார்ஜஸ் எதுக்கு வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களை இல்லீகலாக வழி நடத்துறேன்னு சொல்லிட்டு தான் வாங்குறாங்க. உங்களுக்கு என்ஜிஓ பற்றின எல்லா விவரமும் நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யார் போய் முக்கியமாக இந்த ட்ராப்பில் மாட்டுறான்னு பார்த்தீங்கன்னா புதுசாக யாராச்சும் என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா எப்படி பண்ணுறது, நெக்ஸ்ட் லெவல் நம்ம என்ன செய்யணும்னு தெரியாமல் நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருமே என்ன செய்வாங்களா, இப்போ ஆல்ரெடி இவங்க இந்த மாதிரி ஒரு என்ஜிஓ வச்சுருக்காங்க, இவங்க சொல்கிற கைடன்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நிறைய நமக்கு டொனேஷன் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஸ்கேம்ஸில் போய் மாட்டுறாங்க. இப்போ இதுக்கு சார்ஜஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 to 10,000 வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிளைண்ட்டை நம்ம நேற்று ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி கேட்குறாங்க, நான் ஜாயின் பண்ணலாமா? அதுக்கப்புறம் அவங்க பேக்ரவுண்டை கேட்கும்போது தான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நித்யாய்க்கு வாங்கி தரோம், என்ஜிஓ டர்பன் வாங்கி தரோம், இதுக்கெலாம் செப்பரேட் அமௌண்ட்னு சொல்கிறாங்களாம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிதி ஆயோக்குன்னு சொல்கிறதும் என்ஜிஓ டர்பன் சொல்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். இதுவே யூஸ்வலாக உங்களுக்கு தெரியல. அதே மாதிரி சிஎஸ்ஆருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வேறு மாதிரி ஒரு மெத்தடும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நடைமுறையில் இல்லாத சில டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி ஒரு பேனிக் ஆகிட்டு அந்த என்ஜிஓ கிட்டேருந்து பணம் பறிக்கிறது தான் இந்த நோக்கம். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் கிட்ட போய் முக்கியமாக மாட்டாதீங்க. ப்ளஸ் இந்த நெட்வொர்க்கிங் குரூப்னு சொல்லி நிறைய இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க யாருக்கிட்டே பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட்டே பார்த்தீங்கன்னா ஆடிட்டராக இருக்கட்டும், கன்சல்டண்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு லீகல் கைடன்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுக்குற ஆளுங்களாம் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் வேணும், உங்களுக்கு என்ஜிஓ பற்றி தெரியலன்னா எங்களை மாதிரி ஆள்கிட்ட கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்காக வேறு யார்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறதுக்கான தேவையில்லை அப்படின்றதுக்காக இந்த பதிவு. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் தான் நம்ம காசு வாங்குறோமே தவிர இவங்களுக்கு ஏதாவது டவுட் கேட்குறாங்க, லீகல் கைடன்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா யாருக்குமே நம்ம ₹1 கூட சார்ஜஸ் பண்ணுறது கிடையாது. இதே மாதிரி என்ன மாதிரியே நிறைய பேரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இந்த சர்வீசஸாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ தைரியமாக நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் டவுட்ஸ் கேளுங்கள். டவுட்ஸ் கேட்டு உங்களோட ஐடியாஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பூர்த்தி பண்ணி